சங்கீதம் 7வது அதிகாரம் 1வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். 2வது வசனம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். 3வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாய கொடி இருக்கிறதும். 4வது வசனம். என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். 5வது வசனம். பகஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். 6வது வசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழுத்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்து இருக்கிறீரே. 7வது வசனம். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். 9வது வசனம். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் உள்ளில் திரியங்களையும் சோதித்தருகிறவர். 10வது வசனம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறதும். 11வது வசனம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். 12வது வசனம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருகாக்குவார். அவர் தம்முடைய வில்லை நான் என்று அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். 13வது வசனம். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணி இருக்கிறான். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். 14வது வசனம். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொழியை பெறுகிறான். 15வது வசனம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். 16வது வசனம். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சாந்தலையின் மேல் இறங்கும். 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி